அட்லீஸ்ட் ஒரு 50 எபிசோடாவது போகும் அப்படின்னு பார்த்தா, டக்குன்னு இந்த வாரத்தோட வந்து சீசன் 1 முடிஞ்சிருச்சு அப்படின்னு போட்டாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பட் இருந்தாலும் சீசன் 1க்கு வந்து சூப்பரான ஒரு ஃபினிஷ குடுத்துட்டு, சீசன் 2க்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே வந்து சூப்பரா கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். சரி, ஓகே, வாங்க இந்த வாரம் வந்த கடைசி 2 எபிசோட ரிவ்யூ பண்ணிடலாமா? நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்துருப்போம். நம்ம விபி சொல்லியிருப்பாங்க, நீங்க ஒரே ஒரு மேட்ச மட்டும் வின் பண்ணுங்க, உங்களுக்கு கோச்ச குடுத்துடுறோம் அப்படின்ட்டு. அண்ட் இத தாண்டி பிகேக்கு வந்து இந்த ஒரு 1 வின் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா, அவரோட கடைசி மேட்ச் வந்து அவர் ரொம்ப கேவலமா தோத்து போயிட்டேன். ஸோ அதனால நான் ஒரு வாட்டி சூப்பரா வின் பண்ணிட்டு, அதோட இந்த பாஸ்கெட் பாலையே தூக்கி ஓரமா வச்சிரணும் அப்படிங்கிற மாரி அவரு சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ இந்த 2 ரீசனுக்காக இந்த ஒரு வின் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நம்ம பிகே வந்து செம்ம அப்செட்டா உட்காந்துருப்பார் தெரியுமா? என்னடா இது, டீம்ல சிங்கே இல்ல. யாருமே வந்து அவ்வளோ ஒரு சீரியஸா எடுத்துக்கிட்டு ஆடவே மாட்றாங்க. இத வச்சுக்கிட்டு நம்ம எப்படி போய் ஜெயிக்கிறது அப்படிங்கிற மாரி நெறைய ஒரு கன்ஃப்யூஷன்ல இருப்பாரு. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பழைய ஸ்கூலோட போயிட்டு அவர் அந்த டோர்னமெண்ட் ஆட போறாரு. ஸோ அங்க தோத்துட்டாரு அப்படின்னா, அவருக்கு அது பயங்கரமான ஒரு அசிங்கம்னு சொல்லிட்டு, அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல தான் வந்து இவரு இந்த மாரிலாம் பிஹேவ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம சந்துரு வந்துட்டு செமையா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் குடுப்பாரு தெரியுமா? டயலாக் ஒண்ணு பார்த்தீங்கன்னா நச்சுன்னு இருந்திருக்கும். "தோக்குறதுக்கு அசிங்கப்படுறவன்லாம் ஆட்டக்காரனே கிடையாது. உனக்காக தானே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே விளையாடுறதுக்கு வந்தாங்க. அவங்கலாம் என்ன ஆடத் தெரிஞ்சா வந்தாங்க? உனக்காக தானே இத்தன ஸ்கூல்லயும் வந்து தோத்து அசிங்கப்பட்டு நின்னுட்டு இருக்காங்க. கொஞ்சம் பெருசா அசிங்கம் பண்ணலாமா?" அப்படிங்கிற மாரி அவரு கேட்பாரு. ஸோ இந்த எபிசோடோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசா அசிங்கப்படலாமா அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம ஸ்டார்ட்டிங்லேருந்தே சொல்லியிருக்கோம், சரி இது சீசன் 1 முடிய போகுது. ஸோ திரும்ப ஒரு வாட்டி சொல்லிருவோம். ஒரு ஒரு எபிசோடுக்கும் அந்த வைக்கிற அந்த டைட்டில் இருக்கு தெரியுமா? அவ்வளோ டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஸோ இத கடைசி வரைக்குமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த டைட்டில கேட்டோனே வந்து அதில பல மீனிங் இருக்கும். அதில எந்த மீனிங்ல அந்த எபிசோடு இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வத்த ஸ்டார்ட்டிங்லயே எனக்கு அது கிரியேட் பண்ணிரும். ஸோ அங்க ஒரு சீனியர் டீமோட வந்து ஒரு மேட்ச் போடலாம் அப்படின்னுவாங்க. அண்ட் அவங்களும் பார்த்தீங்கன்னா, சரி 21க்கு நீ 7 எடுத்தா கூட போதும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம சந்துரு பிகேவ பார்த்து, "நான் ஆடுறதுக்கு ரெடி. நீ அசிங்கப்பட ரெடியா?" அப்படின்னு அவர் கேட்டது. ஆனா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ஸ் ஆடலாம் அப்படின்னுவாங்க. அது என்னடா ஸ்கின்ஸ் அப்படின்னு நானும் யோசிச்சேன். என்னன்னா டீ ஷர்ட்ட கழட்டிட்டு எல்லாருமே வந்து விளையாடுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயந்த் வந்து ஒரு மாரி யோசிப்பாரு. ஏன்னா மத்தவங்கலாம் பயங்கர ஃபிட்டா இருக்காங்களே, நம்ம என்னடா பண்றது? எப்படிடா டீ ஷர்ட்ட கழட்டுறது அப்படின்னு யோசிப்பாரு. எனக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு டீ ஷர்ட் ரிமூவ் பண்றது. ஆனா அந்த இடத்துல அந்த பாடி பாசிட்டிவிட்டிய கொண்டு வந்து வச்சது வந்து ஒரு சூப்பரா இருக்கும். ஏன்னா அவர் ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, அதனாலேயே வந்து ஒரு 2, 3 இடத்துலலாம் பால மிஸ் பண்ணுவாரு. அப்புறமா அது நார்மல் ஆயி அவர் பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சுருவாரு. ஸோ இந்த வெப் சீரிஸ ஸ்டார்ட்டிங்லேருந்தே நம்ம நோட் பண்ணியிருப்போம். ஸ்டோரியா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய மெசேஜஸ வந்து அங்கங்க இன்சர்ட் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. அண்ட் நம்ம குருவோட மைண்ட் வாய்ஸ் பார்த்தீங்களா? எப்ப பாரு அவருக்கு அந்த மாரி ஒரு மைண்ட் வாய்ஸ் வரும். அதாவது அவர வந்து சுத்தி இருக்கவங்கலாம் பயங்கரமா வந்து கைத்தட்டி அவர பயங்கரமா ஒரு பெரிய ஒரு ஸ்டாரா வந்து பார்க்குற மாரி. ஸோ அவருக்கு அந்த மாரி ஒரு ட்ரீம் இருக்கு. அண்ட் எல்லா மொமெண்ட்லயுமே அவர் வந்து எப்படி அத வந்து திரும்ப மைண்ட்ல நெனச்சு நெனச்சு பார்த்துக்கிறாரு அப்படிங்கிறது வந்து, அந்த ஒரு பர்ட்டிகுலர் கேரக்டரோட அந்த ட்ரேட்ஸ வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து அப்படியே அழகா வந்து கன்சிஸ்டன்ட்டா கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இந்த மேட்ச் ஆடிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் டீம்லேருந்து ஒரு கமெண்ட் ஒண்ணு வரும். "என்ன த்ரோ பால் ஆடிட்டு இருக்கானுங்க" அப்படின்ட்டு. ஏன்னா வந்து பால பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பேஸ்கெட்ல போடவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சின்னதா ஒரு டயலாக் பின்னாடி வந்தாலும், ரியலா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு மேட்ச் நடக்கிறப்போ எப்படி அங்கங்க கமெண்ட் பாஸ் ஆகுமோ, அந்த மாரி தூரத்துல இருந்து கேட்குற மாரிலாம் வச்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த பெட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, ரூ. 1000க்கு வந்து வச்சிருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, சுத்தமா வந்து எதுவுமே பேஸ்கெட் பண்ணாமலே இருப்பாங்க. அந்த இடத்துல டக்குனு கலையரசன் கால் பண்ணி ஒரு ரூ. 1000 ரெடி பண்ணி வை அப்படின்னு சொன்னது நல்லா இருந்தது. அண்ட் இங்க முக்கியமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலையரசன் அண்ட் அவங்க அப்பா உள்ள வராரு, பார்த்தா அவரு வந்து அந்த ஆப்போசிட் டீமோட கோச்சா இருக்கிறாரு. அந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுறப்போ பார்த்தீங்கன்னா, கலையரசன் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறப்போ, அவர் தட்டுல ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு வந்துட்டு, "சாப்பிடு சாப்பிடு, உட்கார்ந்த இடத்துலயே சாப்பிடு. அதுதானே உனக்கு கரெக்ட்ன்னு" சொல்லிட்டு அவர் எப்படி ஒரு மாரி ரொம்ப இன்சல்ட்டிங்கா பேசுவாரு. அத வந்து டக்குனு கலையரசன் வாங்கி, அவ்ளோ இன்சல்ட்டிங்கா இருந்தாலும் அத வேக வேகமா வாயில போட்டு சாப்பிட்டது. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா அவங்க அப்பா இந்த இடத்துல வந்து கலையரசன் ஆப்போசிட் டீமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கோச் மாரி தான் அவரு, டைரக்ட்டா சொல்லனாலும். ஸோ அத வந்து அவர் அங்கருந்து பார்க்கறது. அண்ட் இவரு எப்படி இந்த டீம என்கரேஜ் பண்றாரு, அந்த டீம் வந்து எப்படி சூப்பரா நடுவுல பிக்கப் பண்ணி விளையாடுறாங்க. அதுல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பால பேஸ்கெட் பண்ண வருவாரு. அண்ட் இப்படி மேல குதிச்சுட்டு இப்படி டர்ன் பண்ணி அப்படியே பால வந்து பிகேக்கு பாஸ் பண்ணுவாரு. அது ஒரு மாரி ஸ்லோ மோல எடுத்திருப்பாங்க. அது சூப்பரா இருந்துரும் அந்த சீன் பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ அவங்க 7 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. சரி, ஆப்போசிட் டீம்ல வந்து இந்தாப்பா ரூ. 1000 நான் சொன்ன மாதிரி நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றப்போ, நாங்க ஒரு பெரிய டீம் இல்ல அப்படிங்கிறனால நீங்க 7 எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு வேளை நாங்க வொர்த்துன்னு நினைச்சீங்கன்னா வாங்க நம்ம திரும்ப கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் சூப்பரா இருக்கும். சரி, ஒரு வேளை இவங்க ஜெயிக்கிற மாரி காமிச்சிருவாங்களோ, இது கொஞ்சம் டூ மச்சா இருக்குமே அப்படின்னு நினைச்சேன். அதுக்கேத்த மாரி ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட். அதாவது இவங்க ஜெயிக்கவும் இல்ல, தோக்கவும் இல்லன்ற மாரி ஒரு ஃபினிஷிங்க குடுத்துருப்பாங்க. என்னன்னா அந்த டீம்ல இருக்கவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் டீமோட பேஸ்கெட்ல போயிட்டு பால போட்டு, ஸோ ஆப்போனன்ட் டீம் வந்து வின் பண்ற மாரி காட்டிருவாங்க. ஸோ இது எப்படின்னா வந்து இவங்க ஜெயிச்சாங்கன்னும் எடுத்துக்கலாம், தோத்தாங்கன்னும் எடுத்துக்கலாம். ஸோ அது
ஒரு நல்ல ஒரு கிளவரான ஒரு ஐடியாவாக இருந்தது. அண்ட் அப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனலாக ஒரு டச் இருக்கும். என்னன்னா ஆப்போசிட் டீமில் இருக்கவங்க வந்து காசை வாங்கிப்பாங்க பெட் மேட்ச்க்கான காசை. ஆனால் அவங்க திரும்ப ரிட்டர்னில் காசு கொடுத்து டீமுக்கு நல்ல ஜெர்சி வாங்க, நீங்கள் சூப்பராக விளையாடுறீங்க, நாங்கள் நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம், டோர்னமெண்ட்லாம் போயிட்டு கலக்குங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிகே இதுக்கப்புறம் அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருச்சு டீம் மேலே. சரி பழைய ஸ்கூலுக்கு போயிட்டு அசிங்கப்படுவோமா அப்படின்னு அவர் கேட்டதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. அண்ட் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கலையரசனை வந்து அவங்க அப்பா வந்து பாராட்டுற மாதிரி இருக்கும். ஓகே குட் கேம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே அவர் அவ்வளோ கோவமாக இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அது எந்த அளவுக்கு வந்து கலையரசனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டு அப்படின்றதையும் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரோடில் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க தெரியுமா, அப்போ அங்கே ஜேடு இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணுறதை பார்த்து நம்ம ஜேடு வந்து அப்பா டீம் பயங்கரமாக ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. தோத்துட்டீங்களா, அவங்களெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலடா, நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்தா ஜெயிச்ச மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து நல்லா இருந்தது. எவ்வளோ மாசா ஆடி நாங்கள் தோத்தோம் தெரியுமா அப்படின்னு சொன்ன அந்த ஒரு பாயிண்ட்லேயே வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் மேட்ச் அப்போ நோட் பண்ணிங்கன்னா அந்த சாங்கில் ஒரு லிரிக் கூட சூப்பராக இருக்கும். தோத்தா கூட கவலை இல்லை, ஜீரோவை தாண்டிட்டோம் அப்படின்னு. அது ஒரு டீப்பான ஒரு மீனிங்காக இருந்தது. ஏன்னா வந்து ஒரு விஷயத்தை நம்ம ட்ரையே பண்ணாமல் உட்காந்துருக்கிறதுக்கு முன்ன விட நம்ம பெட்டர் ஆகிட்டோம், அதாவது ஜீரோவை தாண்டிட்டோம் அப்படிங்கிறதே வந்து ஜெயிக்கிறதோட பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு லைன் வச்சிருப்பாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு நந்தா வந்து போலீஸ் கூட்டு போகிற மாதிரி காமிச்சிட்டாங்க. எனக்கு என்னடா இது, இப்போ தானடா வந்து வெளில வந்து திரும்ப படிக்க ஆரம்பிச்சு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா இதை கொண்டு போய் அந்த ஃபராவோட கேஸோட லிங்க் பண்ணாங்க. இது வந்து ஒரு பயங்கர டீப்பான ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் இது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சீசன் 2 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். டோர்னமெண்ட்டுக்கு போகிறாங்க, அந்த பழைய ஸ்கூலோட மேட்ச் ஆட போகிறாங்கன்ற மாதிரி காட்டுவாங்க தெரியுமா, அந்த இடத்துல சந்துருவை வந்து காணோம். அண்ட் அவங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சந்துருவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட்டை வச்சு இந்த சீசன் 1 அவங்க முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை பற்றி லைட்டாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் நமக்கு ஃபுல்லாக அந்த ஒரு பிக்சர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த சிஸ்டர் அண்ட் அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் அண்ட் இந்த சந்துரு இவங்க 3 பேரோட பாண்டிங் வந்து சூப்பராக இருக்கும். அங்கேயும் ஒரு சஸ்பென்ஸை வச்சுருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து ஷூவை கிஃப்ட் பண்ணுவார். அது ஒரு ஷூவை வச்சுக்கிட்டு போச்சு அவ்வளோதான், இது எப்படி நீ வீட்டில் சொல்ல போகிற பெரிய இதாகவும் கல்யாணத்தையே நிறுத்திடுவியான்லாம் பேசிப்பாங்க. ஏன்டா ஒரு ஷூவை கிஃப்ட் பண்ணதுக்கு அப்படி என்னடா பெரிய பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சிட்டாங்க. அது என்னன்ட்டு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆனால் அதே மாதிரி ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து வளையலை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை ப்ளேம் பண்ணுறப்போ அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு, அது எப்படி நீ அப்பாவை ப்ளேம் பண்ணுவேன், இங்கே பாரு என் கையில் தான் இருக்குது அந்த வளையல், அவர் குடிகாரனாக இருக்கலாம், பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி திருடி குடிக்கிற அளவுக்கு கேவலமானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அம்மா இந்த மாதிரி இன்னொருத்தரோட போகிறத பார்த்து பார்த்து தான் அப்பா இந்த மாதிரி ஆயிட்டாருன்ட்டு. ஆனால் சந்துரு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது, அவரு இப்படியானனால தான் அம்மா போனாங்கன்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராடிக்டே போயிட்டு இருக்குது. ஸோ உண்மையாக இவங்க ஃபேமிலியில் நடந்தது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குமே நம்ம சீசன் 2 வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நந்தா கிட்ட அந்த விபி அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நான் திரும்பவுமே வந்து ஜெயிலுக்கு போயிடணும்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நந்தா சொல்கிறப்போ, சில பேருக்குலாம் லைஃப்பில் தானாகவே வந்து நல்ல விஷயம் நடக்கும். ஆனால் சின்னதாக ஒரு தோல்வி வந்தால் கூட அவங்க வந்து அப்படியே நொறுங்கிடுவாங்க. ஸோ நம்மலாம் வந்து முட்டி மோதி தான் வந்து ஒரு விஷயத்தையும் பண்ணுறோம். ஸோ அதுதான் நம்மளை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது. ஸோ கவலைப்படாத, நம்ம எப்படியாவது இதுலேருந்து வெளில வந்துடலாம் அப்படின்னு அவங்க பேசினது வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே அதில் ரொம்ப டீப்பான ஒரு மீனிங் இருந்தது. ஸோ இந்த 2 எபிசோடில் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த மேட்சை தான் வந்து பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து அந்த மேட்சை பற்றின ஒரு சீரீஸ் அப்படிங்கிறனால ஒன்றுமே இல்லாமல் இருந்துட்டு இந்த டீமை ஃபார்ம் பண்ணி அவங்க எப்படி இப்போ வந்து ஸ்ட்ராங்காக ஆயிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கிராஜுவலாக காட்டினது வந்து நல்ல விஷயம் தான். ஸோ ப்ராபப்ளி சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட் அவங்க ஆடுறது வரும். அண்ட் சந்துருவோட ஃபேமிலி, சந்துரு ஏன் காணாமல் போனார், அண்ட் நந்தா வந்து இப்போ எப்படி இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளில வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த வந்து காட்ட போகிறாங்க. அண்ட் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நந்தா பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லாத்தையும் அந்த வீடியோவில் பேசுவார் தெரியுமா, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஏன்னா அவர் ஒருத்தரை பற்றி சொன்ன விஷயம், ஜெயந்தை பார்த்துக்கோங்கடா அப்படின்னு சொன்னது, அதெல்லாமே ஒரு மாதிரி ஒரு எமோஷ்னலான ஒரு சீனாக இருந்தது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த 2 எபிசோடு வந்து நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அண்ட் கண்டிப்பாக இது வந்து சீசன் 1 முடிய போகுது அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் முடிச்சிட்டாங்க. சீசன் 1க்கு தேவையான ஒரு ஃபினிஷை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் சீசன் 1 ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.